Welcome everybody, this is Julfa on behalf of Pradegam Academy. Your science tutor is here with viral diseases அப்படின்ற ஒரு டாபிக்கோட வந்திருக்கேன். பாக்டீரியல் டிசீசஸ் பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? வைரல் டிசீசஸ், பாக்டீரியல் டிசீஸ் ஒரு 8 டிசீசஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஒரு 8 இம்பார்ட்டன்ட் வைரல் டிசீஸ் கொண்டு வந்திருக்கேன். Just a minute. Yes. அந்த வைரல் டிசீசஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். Before getting deeply to see about viral diseases, we must know எந்த இடத்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நியூமோட்ராபிக் டிசீசஸ் அப்படின்ற சுவாச நோய்கள் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது லங்ஸ் அப்படின்ற இடத்த பாதிக்குது அப்படின்னு சொல்லி சுவாச பாதை மற்றும் நுரையீரலை பாதிக்குது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாச பாதையை எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட H1N1 வைரஸ், இது என்ன சொல்லுவோம், ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வைன் ஃப்ளூ எல்லாம் எங்கேருந்து நமக்கு வருது, பிக்ல இருந்து நம்ம அட்டைன் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் ஸ்வைன் ஃப்ளூ. H1N1 வைரஸ் இது ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ். தென் டெர்மட்டோட்ராபிக் டிசீசஸ் அப்படின்றப்போ டெர்மா ஸ்கின்னை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீசஸ் லைக் ஸ்கின்னை என்னென்ன இன்ஃபெக்ட் பண்ணும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்மால் பாக்ஸ் பாருங்க, ஸ்மால் பாக்ஸ் நான் ஏங்க மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இது கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்மால் பாக்ஸ் இப்போ நம்ம உலகத்திலே இல்லை, கம்ப்ளீட்டாக வேக்சின் மூலியமாக எராடிகேட் பண்ணிட்டோம். தென் சிக்கன் பாக்ஸ், மங்கி பாக்ஸ்லாம் இப்போ தான் நம்ம ஊருக்கே வந்துட்டு இருக்கு. சிக்கன் பாக்ஸ், மம்ஸ், மெசில்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுது, மம்ஸ் அப்படின்றது மம்ஸ் கிடையாது, அது தோலை பாதிக்காது. அம்மைங்க தான், பட் அது தோலை பாதிக்காது. மம்ஸ் வந்துச்சுன்னா ரெட்டிஷ் ஸ்பாட்ஸ் வராது இல்லையா? சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் தோலை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீசஸ், மெசில்ஸ் அதெல்லாமே. ஓகே, தோலின் கீழ் உள்ள அடுக்கையும் தோலையும் பாதிக்கக்கூடிய டிசீசஸ், அதுதான் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெசரோட்ராபிக் டிசீஸ் அப்படின்னா வெசரா அப்படின்னா என்னன்னா மெயினா இன்டெஸ்டைனை தான் நம்ம இதை ரெப்ரசென்ட் பண்ணோம். ஓகே, இன்டெஸ்டைன் அப்டமன் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஆர்கன், வேரஸ் யுவர் ஸ்பிளீன், இன்டெஸ்டைன் இது எல்லாமே விசரல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து விசரா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த விசராவை பாதிக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே விசரல் விச் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் நம்மளோட ஜெனட்டாலியாவையும் இன்க்ளூட் பண்ணது தான். உள்ளுறுப்பு நோய்கள், blood and visceral organ bite, yellow fever இது எல்லாமே என்ன பண்ணுது, இன்டெஸ்டைன் எல்லாம் பாதிக்கக்கூடிய நோய்கள் இருக்காங்க. வேறஸ் நம்மளோட ஹெப்படைட்டிஸ் இவங்க எல்லாம் விசரல் டிசீசஸ். நியூரோட்ராபிக் டிசீசஸ் அப்படின்னா நர்வ்ஸ், நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய டிசீசஸ் லைக் ராபீஸ் அண்ட் போலியோ. ராபீஸ் அப்படின்றது ராபீஸ் வைரஸ் காஸ் பண்றாங்க. இவங்க நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுனால மசில் ஸ்பாசம்ஸ், எங்க படிச்சோம், டெட்டானஸ்ல படிச்சோம்ல, அதே மாதிரி ராபீஸ் வைரஸ் காஸ் ஆனாலும் மசில் ஸ்பாசம்ஸ், ஏன்னா நர்வ்ஸும் மசில்ஸும் எப்பயுமே கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒண்ணுதான். மசில் ஸ்பாசம்ஸ் கிரியேட் ஆகும். அப்படியே வந்து மசில் அங்கங்க நின்றுக்கும்னு சொன்ன இல்லையா, அது வளைஞ்சு நெளியாது, அப்படியே நிற்கிறதுனால அப்படியே ஸ்டிஃப் ஆயிடும். ஸ்டிஃபனிங் ஆஃப் மசில்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டிஃப் ஆயிடுறதுனால என்ன ஆகுவாங்க அப்படின்னா அவங்களால தண்ணியையோ ஃபுட்டையோ முழுங்க முடியாது. அதனால தான் தண்ணியை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ஃபியர் வரும், வாட்டர் ஃபோபியா அவங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ராபீஸ் வைரஸை நம்ம அதை நாய்க்கடி, வெறி நாய்க்கடியிலேருந்து வரக்கூடியது, அது மூலியமாக அந்த வைரஸ் பரவும் நமக்கு டைரக்டாக நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை, மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய நோய்கள். போலியோ எதனால வரும், போலியோ வைரஸ்னால வரும். இவங்க 2 பேரையுமே நம்ம கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன பண்றோம், ராபீஸ்க்கு ராபீஸ் வேக்சின் கொடுக்குறோம், போலியோக்கு போலியோ வேக்சின் கொடுக்குறோம். போலியோ வேக்சின் அப்படின்றத நம்ம டைரக்டா ஊசி மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை ஓரல் வேக்சின்ஸ் மூலியமாகவும் கொடுக்கலாம். ஓகே, ஓபிவின்னு சொல்லுவாங்க, ஓரல் போலியோ வேக்சின் மூலியமாகவும் கொடுக்கலாம். ஓகே, இதை விட்டுட்டு நான் இங்கே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணாத ஒரு சில வைரஸ் மட்டும் நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த வைரஸ் H1N1 எப்படி இருக்கோ அதே மாதிரி எபோலா அப்படின்ற வாட்டர் மூலியமா அல்லது பாடி அது இறந்து போனவங்களோட உடம்புல இருந்து வர பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலியமா ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் ரீஜன் பேட்ல இருந்து வந்துச்சு பார்த்தீங்களா, எபோலா அப்படின்ற எபோலா வைரஸ் இருந்துச்சு. பேட் மூலியமா வந்துச்சு ஹியூமனை, அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ட் பண்ணிச்சு. நிப்பா வைரஸ் இருக்கு,
நிப்பா வைரஸ் இவங்க என்ன பண்ணாங்க, எதுல இருந்து வந்தாங்க, இவங்களுமே பேட் மூலியமா தான். வவ்வாலுங்க கொத்தி பழத்துல கொத்திட்டாங்க, அந்த பழத்துக்கு வவ்வாலுங்க மூலியமா ஃப்ரூட்ஸ் வந்துருச்சு, அந்த ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணும்போது நமக்கு நிப்பா வைரஸ் உள்ள வந்தாங்க. என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாருமே எபோலா, நிப்பா இவங்க எல்லாருமே ஃபீவர் காஸ் பண்றவங்க தான். தென் ஜிக்கா வைரஸ்லாம் கொசு மூலியமா தான் வந்துச்சு. ஜிக்கா யாரை இன்ஃபெக்ட் பண்ணுச்சு அதிகமாக, ப்ரெக்னென்ட் லேடிஸை இன்ஃபெக்ட் பண்ணுச்சு. ஜிக்கா வைரஸ் கொசு மூலியமா தான் வர வைரஸ். ஓகே. தென் மார்பர்க் வைரஸ், எபோலா மாதிரியான ஒரு வைரஸ் தான் மார்பர்கும். இந்த மாதிரியானதுலாம் நம்ம காமனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கேள்விப்பட்ட வைரஸ்ங்க இவங்கெல்லாம். ஸோ மார்பர்க், எபோலாலாம் வைரஸ் தெரிஞ்சுக்கோங்க. Just a minute. எஸ் இவங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஒரே சிம்டம்ஸ் கொடுத்தவங்க தான். எபோலா, நிஃபா, ஜிக்கா, மார்பர்க் எல்லாமே ஃபீவர் காஸ் பண்ணிச்சு. எபோலா பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலயமா பேட்ல இருந்து வந்துச்சு. ஜிக்கா எல்லாம் கொசு மூலியமா பரவக்கூடிய நோய்கள். ஓகே, இது விட்டுட்டு நம்ம முன்ன காமனா எதிர்கொண்டிருந்த நோய்கள் பற்றி எல்லாம் படிக்கலாம். ஓகே, காமன் கோல்டு அப்படின்ற ரைனோ வைரஸஸ், ரைனோ RINO ரைனோ வைரஸஸ் இவங்க எங்க நம்ம சாரி RHINO தான் ரைனோ. ஓகே, எஸ், எங்க ட்ராக்டை இன்ஃபெக்ட் பண்றாங்க பாருங்க. இவங்க ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை இன்ஃபெக்ட் பண்றாங்க. அப்ப அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி லங்ஸை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியவங்க தான். டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், ஒருத்தவங்க இரும்புறது மூலியமா அந்த இரும்பல நம்ம சுவாசிக்கிறது மூலியமா வரக்கூடிய நோய்ங்க. இதனால என்ன பண்றது, மூக்கு அடைக்கிறது, சோர் த்ரோட், தொண்டை வலி, காய்ச்சல், தலைவலி இதெல்லாம் இருக்கிறது. காமன் கோல்டு, நம்ம காமனா மாசம் மாசம் வரக்கூடிய கோல்டு இருக்கும் பார்த்தீங்களா, இது எந்த வைரஸ் காமன் கோல்டை காஸ் பண்ணுது அப்படின்னா ரைனோ வைரஸ் எழுதணும். ரைனோ வைரஸ். அப்ப ஸ்வைன் ஃப்ளூலாம் என்ன சொன்ன, ஸ்வைன் ஃப்ளூலாம் H1N1 வைரஸ். எபோலாலாம் சேம் தான். எபோலானா எபோலா வைரஸ், மார்பர்க்னா மார்பர்க் வைரஸ், ஜிக்கானா ஜிக்கா வைரஸ், அதெல்லாம் சேம் தான். ஸ்வைன் ஃப்ளூ மட்டும் H1N1 வைரஸ் நோட் பண்ணிக்கோங்க. மம்ஸ் அப்படின்றது மம்ஸ் வைரஸ் இல்லைன்னா பாரோமிக்ஸா வைரஸ், மிக்ஸோ வைரஸ் அப்படின்ற ஒரு குரூப் எதை இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட உமிழ் நீர் சுரப்பிய சலைவரி கிளாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த பரோட்டிட் கிளாண்ட். இவங்களுமே என்ன பண்றாங்கன்னா சலைவாவை தான் சுரப்பாங்க. இவங்களை போய் இன்ஃபெக்ட் பண்றதுனால அந்த பாரோட்டிட் கிளாண்ட் என்ன ஆகுது, வீக்கம் அடையுது. அதனாலதான் இந்த வீக்கமே. ஓகே, மம்ஸ் அப்படின்ற தட்டம்மைன்னு சொல்லுவாங்க. புட்டாலம்மைன்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. சலைவா அண்ட் டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலியமா பரவுது. ஒருத்தவங்க இரும்புறாங்க, அது மூலியமா பரவுது. ஓகே, தென் நம்மளோட மீசல்ஸ் பாருங்க. எந்த வைரஸ், ருபெல்லா வைரஸ், இதுவுமே பாராமிக்ஸோ வைரஸோட ஒரு குரூப் தான். ஓகே, ஸ்கின் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், ஸ்கின்னை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ். அதனாலதான் அந்த ரெட்டிஷ் ஸ்பாட் நம்ம இருக்கிறதே, ரேஷஸ் இருக்கிறதே, கரகரப்பான துண்டை, ரன்னிங் நோஸ், இருமல், காய்ச்சல், தோல், கழுத்து, காதுகளில் ஏற்படும் சிவந்த நிற தடிப்புகள். லாஸ்டா நம்ம பார்த்தோம் இல்லையா காமன் கோல்டு, இதுக்கு போடக்கூடிய வேக்சின் நேம் ஃப்ளூ வேக்சின்ஸ். இது என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளூ ஷாட்னு சொல்லுவாங்க. ஸோ குளிர்காலம் வரதுக்கு முன்னாடியே நம்ம போய் ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அடிக்கடி சளி பிடிக்காம இருக்கிறத தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு அதிகமாக போடுவாங்க ஃப்ளூ வேக்சின்ஸ். இந்த மம்ஸ், மெசல்ஸ், ருபெல்லா இவங்க 3 பேருக்கும் போடக்கூடிய வேக்சின் MMR. மம்ஸ், மீசல்ஸ், ருபெல்லா இவங்க MMR வேக்சின் போட்டோம் அப்படின்னா இவங்க 3 டிசீசஸையும் நம்ம தடுத்துக்கலாம். தென் வைரல் ஹெப்படைட்டிஸ். ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது லிவர் இன்ஃப்ளமேஷன், லிவர் கல்லீரல் வந்து வீங்குது. ஓகே, ஹெப்படைட்டிஸ். இவங்களுக்கு இதுல ஹெப்படைட்டிஸ் B வைரஸ் அப்படின்றது மட்டும் என்ன பண்ணுது, பேரண்டல் ரூட், நம்மளோட பெற்றோர் வழி இல்ல ரத்த பரிமாற்றம் மூலியமா வருது. இந்த ஹெப்படைட்டிஸ் A இருக்கு பாத்தீங்களா, இவங்க ஃபுட் மூலியமா பரவுவாங்க. ஹெப்படைட்டிஸ் A ஃபுட் மூலியமா பரவுவாங்க. இவங்களுக்கு சிம்பிள் ஹெப்படைட்டிஸ் வேக்சின் தான், வேற ஒன்றும் இல்லை. ஹெப்படைட்டிஸ் வேக்சின் போடுறது மூலியமா நம்ம இந்த நோய் வராம தப்பிச்சிடலாம்.
லிவர் டேமேஜ் நடக்கும். லிவர் என்ன பண்ணும், சரியா வேலை செய்யாது. அப்போ லிவர் வேலை செய்யலனாவே நம்மளுக்கு அங்கே என்ன ஆகும், பித்தம் ப்ரொடியூஸ் ஆகாது. பித்த நீர் எங்க, பைல் ஜூஸ் எங்க, டைஜஷன்ல இன்வால்வ் ஆகுது. அண்ட் ஆல்சோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ற பார்ட்டே லிவர் தான். டீடாக்சிஃபை பண்றதே லிவர் தான். அதுவே ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா நமக்கு கண்டிப்பா இந்த வயிற்று வலி ஏற்படும். ஜாண்டஸ் அப்படின்ற பைல் பிக்மெண்ட் அதிகமாக ஆகுறதுனால நம்மளோட ஐ ஸ்கின் எல்லாம் எல்லோ கலர்ல இருக்கும். ஓகே, மஞ்சள் காமாலை சொல்லுவோம்ல. ஓகே, மஞ்சள் காமாலை அப்படின்றது தான் ஹெப்படைட்டிஸ். ஜாண்டஸ் அப்படின்றது, ஜாண்டஸ் எப்போ வரும், பைல் பிக்மெண்ட் அதிகமாகும் போது வர டிசீசஸ். நம்மளோட பித்தம் வந்து சுரப்பியிலிருந்து இந்த பித்தம் அப்படின்ற பைல் வந்து அதிகமாகும் போது தான் நமக்கு நம்மளோட ஸ்கின் எல்லாம் ஜாண்டஸ் வருது. ஸ்கின் ஐஸ் எல்லாம் எல்லோயிஷ் ஆகுது. இது எதனால நடக்குது அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னால, ஜாண்டஸை காஸ் பண்ணக்கூட சில வைரஸ்னால நடக்கும். இது ஹெப்படைட்டிஸ் வேக்சின் தான். சிக்கன் பாக்ஸ் அப்படின்றது வாரிசெல்லா ஜாஸ்டர் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஏ ஆர்என்ஏ 2 கைண்ட் ஆஃப் வைரஸ் இருக்கு. இது டிஎன்ஏ வைரஸ் காஸ் பண்ணக்கூடியது சிக்கன் பாக்ஸ். இது வந்து ஸ்கின்னையும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டையும் இன்ஃபெக்ட் பண்ணுது. இப்போ நீங்க இதுல நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த வைரஸ் காஸ் பண்றாங்க, ஏதாவது வேக்சின் இருக்கா, அது மட்டும் பார்த்துக்கோங்க. லேசான காய்ச்சலுடன் தோல் அரிப்பு, தோல் தடிப்பு, கொப்பளம் இதெல்லாம் வருது சிக்கன் பாக்ஸ்ல. ஓகே, அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம டாக்டர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. இதை லீஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அம்மைக்கும் எப்படி எப்படி லீஷன்ஸ் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். இதை பார்த்த உடனே அவங்க அப்சர்வ் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்போ சிக்கன் பாக்ஸுக்கும் வேற ஒன்றும் இல்லை. சிக்கன் பாக்ஸுக்கு வேக்சின் சிக்கன் பாக்ஸ் வேக்சின் தான், வேற எதுவும் இல்லை. போலியோக்கு போலியோ வேக்சின்ஸ் தான். போலியோ மைலெட்டஸ் அப்படின்ற போலியோ பக்கவாதம், இளம்பிள்ளை வாதம் இருக்கு இல்லையா, இவங்கள போலியோ வைரஸ் காஸ் பண்றாங்க. இன்டெஸ்டைன், பிரெயின், ஸ்பைனல் கார்ட், உடல், மூளை, தண்டுவடம் எல்லாத்தையும் பாதிக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி பரவுது, நீர் திவளைகள் மூலியமா. அதாவது நீர்த்திவளைகள் அப்படின்னா டிராப்லெட்ஸ், அதாவது எச்சில் மூலியமா. நம்ம இரும்பும் போது ஏர் கூட கலந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இன்னொருத்தவங்க சுவாசிக்கும் போது அவங்க உடம்புக்குள்ள போயிடுது. ஆர் த்ரூ ஃபீக்கல் ஓரல் ரூட், மலம் கலந்த உணவு, தண்ணீர் எல்லாம் குடிக்கும் போது இந்த நோய் பரவுது. இந்த நோய் பாருங்களேன், ஸ்டிஃப்னஸ் ஆஃப் மசில், எப்படி ரேபீஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், மசில்ஸ் அந்த மாதிரி ஸ்டிஃப் ஆகிடும். கால் கையை அவங்களால மடக்க முடியாது. பேரலைசிஸ் வருது. ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், மூச்சு விட முடியாம மூச்சு திணறல் ஏற்படுது. சுவாச கோளாறு, பக்கவாதம் இதெல்லாம் நடக்குது. அப்போ இதுக்கான வேக்சின் என்னப்பா, போலியோ வேக்சின் தான். இது ஓரல் வேக்சினாவும் இருக்கு, இன்ஜெக்ஷன் மூலியமாகவும் இருக்கு. மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் என்னதுன்னா 5 years பிலோக்கு. அதனால தான் அதிகமாக ஓபிவின்ற ஓரல் போலியோ வேக்சினை நம்ம கொடுக்க சொல்றோம். ஓகே, டெங்கு, பிரேக் போன் ஃபீவர், எலும்பையே உடைக்கிற அளவுக்கு வலி இருக்குமா, அதுதான் பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெங்கு வைரஸ் காஸ் பண்றாங்க. டென்வி 1 to 4 வைரஸ் ஸ்கின் அண்ட் பிளட்டை இன்ஃபெக்ட் பண்றாங்க. பிளட்ல எஸ்பெஷலி பிளேட்லெட்ஸ் அப்படின்ற செல்ஸ் என்ன பண்றாங்க, பிளேட்லெட்ஸை இன்ஃபெக்ட் பண்றாங்க. இதனால ஆட்டோமேட்டிக்கலி பிளேட்லெட்ஸ் ஓட கவுண்ட், இதுதான் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர். நமக்கு உடம்புல டெங்கு இருக்கா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி பிளேட்லெட்டோட கவுண்ட் டிக்ரீஸ் ஆகும். யார் டெங்குவை நம்ம கிட்ட கொண்டு வந்து தராங்க, வெக்டார் யாரு, கடத்தி யாரு அப்படின்னா ஏடிஸ் ஏஜிப்டி அப்படின்ற மஸ்கிட்டோ. சிவியர் ஃப்ளூ லைக் இல்னஸ், ஆன்செட் ஆஃப் சொன்ன பார்த்தீங்களா பெயின்ஃபுல். டெங்குவோட ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தலைவலி, ஹெட்ஏக், இல்லை அப்படின்னா கண்ணுக்கு பின்னாடி வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஹைண்ட் ஐ பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஜாயிண்ட் பெயின், போனை உருக்குற மாதிரியான வலின்னு சொன்னால பிரேக் போன் ஃபீவர், ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் இருக்கும். பிளேட்லெட் கவுண்ட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெங்குக்கு வேற வழியில ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் தான் கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் அண்ட் பப்பாயா லீஃப் எல்லாம் ஆக்ட் ஆகுறதுனால பப்பாயா லீஃப் டேப்லெட்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். நோய் கடத்தி யாரு, ஏடிஸ் ஏஜிப்டி கொசு, தோல் மற்றும் ரத்தத்தை பாதிக்குது. திடீரென தோன்றும் காய்ச்சல், தலைவலி, தசை மற்றும் மூட்டு வலி. சிக்கன் குனியாவும் அதே சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஜாயிண்ட் ஸ்வெல்லிங், பெயின், ஃபீவர், இவங்க எல்லாம் ஒரே கைண்ட் தான் இல்லையா. டோகா வைரஸ் அப்படின்ற வைரஸ், ஆல்பா வைரஸ்
டோகா வைரஸ் தான் சிக்கன் குனியாவை காஸ் பண்ணுது. நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. ஏடிஸ் ஏஜிப்டி அப்படிங்கிற கொசு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது இந்த நோயை. அப்போ மேஜரா இருக்கக்கூடிய வைரல் டிசீசஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இனி நம்ம டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறது ஃபங்கல் அண்ட் புரோட்டோசோவன் டிசீசஸ் தான். அப்போ ஒரு சார்ட் போடுங்க. 8 வருது. 8 தான் நம்ம மேஜரா நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிறது கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டிசீஸோட நேம் அண்ட் இந்த டிசீஸை எந்த மைக்ரோப்ஸ் காஸ் பண்றாங்கன்றது மட்டும் ஒரு டேபிள் போட்டு சிம்பிளா எழுதிக்கோங்க. இப்போ நம்ம STDs பத்தி படிச்சுடுவோம். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். ஓகே, எய்ட்ஸ் என்ன சொல்வோம்? acquired immunodeficiency disease. actually deficiency syndrome அப்படின்றது எந்த வைரஸ் காஸ் பண்ணுது அப்படின்னா எய்ட்ஸா HIV அப்படின்ற ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அப்படின்ற HIV வைரஸ் காஸ் பண்ணுது. ஆக்சுவலி இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய செல்களான T செல்ஸை போய் பாதிச்சிடும், இன்ஃபெக்ட் பண்ணிடும். இந்த T செல்ஸ் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வைரஸ்ங்க மல்டிப்ளை பண்ற இடமா மாறிடுவாங்க. இதனால என்ன ஆகுது? இந்த வைரஸ் என்ன தெரியுமா பண்ணும்? நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை முழுசும் குறைச்சிடும். இதனால இதுதான் அக்வைர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ். இம்யூன் குறையறதுனால மற்ற செகண்டரி பேத்தஜன்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களாம் பிரைமரி பேத்தஜன். செகண்டரி பேத்தஜனான பாக்டீரியா, ஃபங்கல் டிசீசஸ், எல்லா டிசீசஸும் வந்துடும். இம்யூன் ட்ராப் ஆக மற்ற டிபி வரும், நிமோனியா வரும், எல்லாமே வரும். அதுதான் அக்வைர்ட் இம்யூனோ. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பெறப்பட்டுக்கிறோம். மற்ற டிசீசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா டிசீஸும் ஒன்னா சேர்ந்து வரனாலதான் சீக்கிரம் நமக்கு டெத் வந்துருது. இது எது மூலியமா பரவுது அப்படின்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட், இம்ப்ராப்பர் செக்ஸ் மூலியமா பரவுறது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் செக்ஷுவல் பிராக்டிஸ் இருக்கணும். பிளஸ் இது எய்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆன்டிவைரல் ட்ரக்ஸ், இது வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டிஸ்கஷன். ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் என்னென்ன அப்படின்னா ஜைடோவூடின் அப்படின்ற ஆன்டி ரெட்ரோவைரஸ் அப்படின்ற குரூப்பை சேர்ந்தது தான் HIV வைரஸ். அப்ப ஜைடோவூடின் அப்படின்ற ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக் நம்ம எய்ட்ஸை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்டா வரலாம். ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக் இதுவும் நமக்கு வரலாம். அண்ட் தென் எய்ட்ஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் நேம் HIV அப்படின்றது வரலாம். தென் T செல்ஸை பாதிக்கும், இதுவும் வரலாம். தென் இதை விட்டுட்டு எய்ட்ஸோட கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அண்ட் ஸ்கிரீனிங் டெஸ்ட், இதுவும் நிறைய கொஸ்டின்ஸ்ல நம்ம இது 10th and 12th புக்ஸ்ல நிறைய நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அண்ட் எய்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட் பண்ணா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். தென் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் பண்றதுக்காக, அதாவது மற்ற டிசீசஸ்ல இருந்து இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்கிரீனிங் டெஸ்ட். கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்னா இதுதான் முடிவு பண்றதுக்கு வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்றது கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஸ்கிரீனிங் டெஸ்ட் எலைசா டெக்னிக். எலைசா அப்படின்றது மோஸ்ட்லி நிறைய டிசீசஸ்க்கு எலைசா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மெஷின் மூலியமா பெர்ஃபார்ம் பண்ற டிசீஸ் தான். இதோட வெஸ்டர்ன் பிளாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ரெட்ரோவைரல் HIV வைரஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஆன்டிபாடிஸ் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் உங்க சாம்பிளை போட்டதுக்கு அப்புறம் அங்க ஒரு கலர் ஃபார்மேஷன் கிடைக்கும். ஓகே, எலைசா வெஸ்டர்ன் பிளாட்ல எல்லாம். அப்போ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அப்படின்றது என்ன? வெஸ்டர்ன் பிளாட். ஸ்கிரீனிங் டெஸ்ட் எலைசா. இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ STDs வைரஸ் பத்தி இங்க படிச்சிருக்கோம். நான் பாக்டீரியல் STD செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்குல்ல, பால்வினை நோய்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதை பாக்டீரியால 2 மைக்ரோ ஆர்கானிசம் காஸ் பண்றாங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெய்சீரியா கொனேரியே அண்ட் ட்ரிப்போனெமா பாலிடம் அப்படின்ற 2 மைக்ரோ ஆர்கானிசம். இவங்க காஸ் பண்ற டிசீஸ் பேரு கொனேரியா. இவங்கெல்லாம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். EAE கொனேரியா. EA கொனேரியா.
தென் இவங்க வந்து என்ன காஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிஃபிலிஸ். நெய்சீரியா கொனேரியா வந்து மேல பாதிக்கும், சிஃபிலிஸ் ஃபீமேல் பாதிக்கும். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் இது எல்லாமே. தென் எப்படி நம்ம பாக்டீரியாவில் படித்தோம், பெனிசிலின், செஃபலோஸ்போரின்ஸ் மாதிரி எல்லா வைரஸ், மோஸ்ட் வைரல் ட்ரக்ஸ் எல்லாம் வைரல் ட்ரக்ஸை எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா ட்ரக்ஸும் பின்னாடி விர் அப்படின்ற முடியும். ஓகே, லெட் மீ டெல் யூ எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் அ மினிட். ஏசைக்ளோவிர். ஓகே, ஏசைக்ளோவிர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா ஆன்டிவைரல் ட்ரக்ஸுமே விர் அப்படின்ற டேர்மில் முடியும். அதனால் அதை கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. தென் ஜைடோவூடின் மட்டும் மறந்துடாதீங்க. ஜைடோவூடின் எய்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடியது ஜைடோவூடின். எஸ், தட்ஸ் இட். ப்ரிவென்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, வேக்சின்ஸ் போட்டுக்கணும். என்னென்ன வேக்சின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? MMR அப்படின்ற மம்ஸ், மெசில்ஸ், ருபெல்லா. தென் வந்து ஃப்ளூ வேக்சின் பற்றி படிச்சிருக்கோம். தென் ஹெப்பாட்டிட்டிஸ் வேக்சின். இதெல்லாம் தான் மேக்ஸிமம் வந்து நம்ம வைரஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கஷன் தான். ஸோ தட்ஸ் இட் அபவுட் வைரல் டிசீசஸ். லெட் அஸ் மீட் in another video discussing fungal and parasitic infections பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா இந்த human diseases அப்படின்ற chapter will get over. Thank you so much for watching.